அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்துகிட்டோம்னா உலகம் நம்மளை மதிக்கும். கண்டிப்பாங்க. நம்ம மட்டும் நல்லா பார்த்தா நம்மள சுத்தி இருக்கும் நல்லா இருக்கணும். அதனாலதான் வட்டிநாதர் சொல்லுவார், இருக்கும் இடம் தேடி என் வசிக்கே அன்னமும் இருக்கும் இடம் தேடி என் வசிக்க அன்னம் உருக்கவுடன் கொண்டு வந்தால் உண்டு பெருக்க அழைத்தாலும் போகைகள் என்றையும் இழைத்தாலும் போகேன் நீனு பண்ணிட்டு தான் நடந்து வந்தாராம். நல்ல மனுஷன். நடந்து வரும்பொழுது தாயை பார்த்தாரு. தாயை பார்த்த உடனே என்னதான் ஞானியாக இருந்தாலும் பெத்த தாயை பார்த்த உடனே விழுந்து கும்பிடணும். பெத்த தாயை பார்த்தா விழுந்து கும்பிடணும். கண்டிப்பா அப்படி கும்பிடாம போனாருன்னு வையே அவருக்கு நரகம் தான் கிடைக்கும். அப்படி தாயை கும்பிட்டு போனாலாம். அதே போகும்போது வழியா தகப்பனார் வந்தாரு. தகப்பனார் வரும்போது நம்ம மகன் தானே அப்படின்னு கும்பிடாலும் அவர் போனாருன்னா அவருக்கு நரகம் கிடைக்கும். கண்டிப்பா பிள்ளையாக இருந்தாலும் அவன் முற்றம் விடுவனாகும் பொழுது தந்தையா இருந்தாலும் கும்பிட்டு விழுகணும். ஒரு சில பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு, பட்டினத்திற மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா ஒரு சில பிள்ளைங்க சொல் பேச்ச கேட்கல சாமி. நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு தாய் ஒரு பிள்ளைய ரொம்ப சீரும் சிறப்பா வளர்த்து வந்திருக்கா. ஆனா அந்த பையனுக்கு ஒரு திருட்டு புத்தி இருக்குங்க. ஊருக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் கப்ப கூட களவாண்டு போயிருவானா. அவ்வளவு ஒரு முள்ள மாதிரி தரம் படைச்சவன் இவன். களவாணி பையன் அம்மா நல்ல அம்மா. ஆனா இவன் செய்யற வேலையினால தன் தாயாகப்பட்டவள் தலை நிமிர்ந்து ஊருக்குள்ள நடந்து போகல. ஊரெல்லாம் கேவலமா பேசான். இந்த அவராவாரு களவாணி பையனை பத்தவர். இப்படி பிள்ளைகளுக்கு எவ்வளவு செத்து போயிடக்கூடாது. இந்த பிள்ளை பத்து கூட உசுர வச்சு திருறாவாரு. இதை அவன் காதுல ஒரு நாள் கேட்டிருக்கேன். நம்ம செய்யற திருட்டுத்தனத்தினால நம்ம தாயை தப்பா பேசுறாங்க. இந்த தொழில் நமக்கு தேவையா? மனசு வந்து போய் அவங்க அம்மாவோட காலில் போய் நடு நிக்க விழுந்தானா. அம்மா என்னை மன்னிச்சிருங்க அம்மா, நான் செய்யற தவறுனால உங்களை எல்லாம் பேர் ஊருக்குள்ள தப்பா பேசுறாங்க. இனிமே அந்த அவ சொல்லுங்க உங்களை ஆளாக்க மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மான்றான். அந்த பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுடா சாமி. பெத்த மனசு தான் பிள்ளைனால நமக்கு கெட்ட பேர் வந்துச்சு. அதே பிள்ளை நம்ம காலில் விழுந்து திருந்திட்டேன்னு சொல்றானே, அந்த மனசு இலகி தாய் சொன்னாலா இனியாவது திருந்தி போலடா மகனேண்டு காலில் விழுந்த பிள்ளைய அந்த அம்மா தூக்கி விட்டு நடந்து போகுது. இந்த அம்மா காலில் இருக்கிற கொலுசை காணா, படுத்துக்கிட்டே முண்ட கொலுசை திருந்திருக்கான். திருநாய் பார்த்து திருந்தாவிட்டா திருட்ட ஒழிக்கும்டா சாமி. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேருவதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லைடா. நம்ம நாடு தமிழ்நாடு தானே சாமி. இந்த மாதிரி நம்ம குழந்தை நல்ல குழந்தை தான் தம்பி மண்டல படுக்கையில் அது நல்லவராவது தீயவராவதும் யார் வளர்ப்புல இப்ப கூட்டு சேர விதத்துலதான் சேரக்கூடாது சேரும் பொழுது நண்பர்கள் நடத்திய தீய செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும். நல்ல நண்பன். ஆமா, அது நமக்கு நம்பிக்கையானவனாக தேர்ந்தெடுக்கணும். அதான் வாக்கரத்தை அறிந்து பிச்சையிடு வந்து பொண்ணை எடு அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த குழந்தை நல்ல குழந்தைய பிறக்கும் போது காவலர்கள் அருகாத்தான் அன்னைக்கே சொன்னார், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியுமா சாமி? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருட்டுங்கிறது நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே அமெரிக்காவில் இந்த ஏவுகணை எல்லாம் ஏவுனாங்க பாத்தீங்களா விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானிகள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களாம். அது என்ன மிஷின் கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த திருடங்களை கண்டுபிடிக்கிற மிஷின் சாமி. எங்க திருட இருக்காங்களோ கண்டுபிடிச்சு தர அந்த மிஷின். எப்படினாலும் திருடனை குறைச்சிடணும் அப்படின்னு இந்த பழக்கத்தை ஒழிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அந்த மிஷினை சோதிக்கணும் இல்லைங்களா? அமெரிக்காவோட இப்படி கூட்டம் போற இடத்துல அந்த மிஷினை வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்காங்க. 10 நிமிஷத்துல அந்த மிஷின் என்ன பண்ணுச்சான், 100 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான். இத உடனே ஜப்பான்காரன் வாங்கிட்டான். அவனு கூட்டத்துல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறியா, அது 20 செகண்ட்ல 200 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. 20 செகண்ட்? ஆமா. அதே மிஷினை நம்ம தமிழ்நாட்டுல வாங்கி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு திரும்பிட்டான் பாத்திருக்கேன். மிஷின் அந்த முட்டையை தூக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் களவாண்டு வாங்கி நம்ம இடத்த சொல்லத்துக்கு. ஆமா சாமி, எங்கேயும் புழைக்க முடியாது. நல்லா இருந்தா 10 பேர் வாழ்த்துவான், 20 பேர் நம்மள தூத்துவான். இன்னைக்கு மட்டும் இந்த விதி விலக்குறதா? துவாபரத்தில் இந்த விதி விலக்கு நடந்துச்சுதா? அர்ச்சனாபுரத்தில் அர்த்தம் நல்ல வணிகர்களும் தான் இருந்தார்கள். அதே அர்ச்சனாபுரத்தில் சகனியும் இருந்தார். அவர் சகனி கூடலே குடிய படிக்கல. துரியனை பாவம் அப்பாவி நல்லவனா நல்லவளா இருந்ததால சொர்க்கத்துல அவன் உட்கார்ந்து இருந்தான். நீங்க எல்லாம் பாண்டவர்கள் நரகத்தின் வாயிலாக சொர்க்கத்துக்கு போனாங்க. ஆனா துரியோதன மாதிரி ஒரு நல்லவன் யாரும் கிடையாது. அதனால அவனை கெடுத்தல் யாருன்னா ஒண்ணு மாதிரி ஒரு நண்பன் தான் கூட இருந்து போய் படிக்கான். நண்பனை எல்லா பேருமே கெடுக்கிற சாமி. ஒரு சில ஆள் அப்படி இருக்க, தவறு சில எல்லா நண்பருக்கும் கெட்ட பேர் வருது. அதான் வட்டுக்கொண்டே சொன்னார் மக்கள் திலகம் ஐயா புரட்சி நடிகை இருக்காங்க. எப்படி? வறுமை நிலைக்கு பயந்து விடாதே
ஏன்னா இளமையிலே வறுமை வந்துச்சுன்னு அதை காட்டும் கொடியது எதுவும் கிடையாது. இளமையில வறுமை ரொம்ப கொடியது வறுமை கொடுது அவர்களும் கொடுது. இளமையில் வறுமை வருவது ரொம்ப கொடியது. ஏன்னா இளமையில அதுவும் நல்லா சாப்பிட வேண்டிய பருவம் சின்ன பிள்ளைங்க. அதனால திறமை இருக்க மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தாது திரும்பவும் வராம பாத்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ அப்படின்னு அதுக்கு சொன்னாங்க. எங்க உபதேசம் பண்ணாலும் எட்டுதா மது பிரியர்கள் இருக்கிறாங்க. மது சாப்பிடாதீங்க, மது குடும்பத்தை கெடுக்கும், உடலை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிதான் விற்கிறோம். ஆனா அப்படி மது வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கு என்ன பண்றது சாமி? அது வந்து உடம்பு அலுப்புக்கு அந்த காலத்துல குடிச்சாங்க. இப்ப பிள்ளை முட்டை கொழுப்புக்கு குடிக்கிறா. அப்புறம் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டு கிட்னியை காணா எல்லாம் யார சொல்றது? நம்ம மேல குற்றம் இருக்கு சாமி. அதுலயே வாசகமும் இருக்கு. மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உசுருக்கே கேடு. இதைத்தான் என் பொண்டாட்டியும் கேட்டா. ஏன்டா டெய்லி குடிச்சிட்டு வர நாடகத்துக்கு போயிட்டு நீ குடிச்சு போற பாட்டுலயே மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உசுருக்கு கேடு இருக்கேன், அப்புறம் ஏன்டா குடிக்கிறேன்னு கேட்டா. அவ கேட்ட ஒவ்வொரு வாட்டி இந்த செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பதான் நான் எதிர்த்து கேட்டேன் அவளை. நீ சொல்ற 100 ரூபாய் மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உசுருக்கு கேடுன்னு போட்டிருக்கேன், ஒளிய உன் புருஷனுக்கு கேடுன்னு போட்டிருக்கா. விளக்கு அதை இலக்கணம் படிச்ச மாதிரி பேசியிருக்கேன். அவ இலக்கணம் பொண்டாடிக்கிட்ட மட்டும் தப்பிக்க கத்துக்கணும் சாமி. நல்ல மனுஷன் ஜாதகத்தை தொட்டதெல்லாம் அவர் தொட்டத லேசில விட்டதில்லை. பாடுபட்டு பரம்பரை வளர்க்கிற ஜாதி. விளக்கு வச்சு ஆணும் பெண்ணு சேர்ந்து குடிக்குது. ஆண்கள் மட்டுமா குடிக்கிறேன், பொம்பளைகள் ரொம்ப பேர் குடிக்கிறாங்க. பெண்களுக்கு தனியா பார் திறந்து ஒயின் ஷாப்ல இருக்கு. யாருக்கா தெரியுமா? வசதி உள்ள குடும்பத்தில் நாடு நடக்குது. பாடுபட்டு பரம்பரை வளர்க்கிற ஜாதி. அது பால் குடிச்சா என்ன ஆகும்? இயற்கையின் நீதி என்ன? எவ்வளவோ உதவி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா சாமி. அதை என்ன உதவி கேட்டாலும் 8வது அவன் புத்திக்குங்கிற மாதிரி தான் இருக்கு உலகம் சாமி. 1848 ஒரு சரக்கு இருக்கு. சின்ன உருண்டை பாட்டிலா இருக்கு. 1848 அதுக்கே அந்த பேர் வச்சாங்க தெரியுங்களா? 18ல குடிக்கிற முண்டை 48ல கொண்டு போய் சுடுகாட்டுல அமைக்கிறாங்க. 18ல குடிக்கிறமே 48ல கொண்டு போய் சுடுகாட்டுல அமைக்கிறாங்க. அடுத்து எக்ஸ்பிரஸ் ஒரு சரக்கு இருக்கு. உலகத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போறோம். அது எக்ஸ்பிரஸ் வேகத்துல போய் சேர்ந்துரும். இன்னொன்னு ஜெட்னு ஒண்ணு இருக்கு. ஜெட்னா ராக்கெட்னு அர்த்தம். நம்ம ஆள் நினைக்கிறது ராக்கெட் வேகத்துல போத ஏற முடியும். அதெல்லாம் கிடையாது. அங்க ஜெட்டை குடிக்கிற முண்டைக்கு இங்க ஜெட்டு கிளம்பாம போயிடும். அந்த ஜெட்டை குடிக்கிறேன்னு இந்த ஜெட்டு சாப்பிட்டு கொள்வது. நீங்க என்னை விட மூத்தவங்க சாமி. உங்க காலத்துல எல்லா பேருக்குமே தெரியும். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளை பத்துட்டா கருத்தடை மையம் குடும்ப கட்டுப்பாடு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இப்ப எங்கேயாவது குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி நம்ம பாத்துருக்கோமா? சிவப்பு முக்கோணம் பாத்திருக்கீங்களா? இப்ப எங்கேயாவது குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி இருக்கா? இல்லையே. குடிக்கிற முட்டைக்கு யாருக்கு இப்ப பிள்ளை வளர்க்க மாட்டேங்குது. புள்ள அம்புட்டு அதிலே கலந்து விட்டுறாங்க. என்ன பிள்ளை வரது? புழுப்புன்னு வரக்குது. அதுதான் நல்லது. அப்படி இருக்க கூடாது. ஆமா. ஏன்னா அதான் சொன்னாங்க அந்த காலத்துல தவறாத சந்தானமும் சந்தானம்னாலே குழந்தை பாக்கியம். பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு சொன்னார்ல. அதெல்லாம் பிள்ளைக்கு தந்தை ஒருவனாக இருந்தாலும் அந்த தந்தைங்கிறவே ஆண்மையை சரியா வச்சுக்கிட்டா கட்டின மனைவிக்கும் பேரு. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவு பரவாயில்ல ஊருக்கு போய் மாதிரி நல்லா பேசுகிறா தம்பி. இடத்திற்கு உண்டான கதாபாத்திரம் பத்தி பேசணும் சாமி. ஏன்னா நீங்க எப்பேற்பட்ட வல்லவர், நீங்க அதுவும் இல்லாம எப்பேற்பட்டவங்க தெரியும், எல்லா பேருக்குமே தெரியும். நான் படித்த கல்வியினால 10 பேரை திருத்தணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அதான் சொன்னார் அன்னைக்கு ஐயா, நாடு செய்தது நமக்கு, என கேள்விகள் கேட்பது எதற்கு? ஆமா, நீ என்ன செய்தாய் அதற்கு, என நினைத்தால் நன்மை உனக்கு. என மலையில பிறந்த நதியினால மக்களை தாகமெல்லாம் தீரும். மலையில நதி வந்தாலும் கடலுக்கு வந்தானே சாமி. மரத்தில் பிறந்த கனியால் நம்முடைய பசியும் தழுது. கொடியில் பிறந்த மரலால் எந்த வாதம் தவழ்கின்றது. அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன வயல்தான் விளைந்தது அப்படின்னு அம்மா வயிற்றுல பிறந்துட்டோம்னா அந்த பிள்ளை இந்த வெளிவக்கும் தன் மகனை ஆன்றோ என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு மகன் ஒரு நல்ல ஒரு வக்கீலாகவோ உயர்ந்த அதிகாரியாகவோ இல்ல ஒரு மருத்துவனாக வரும் பொழுது, இல்ல ஒரு நம்மளவாய் நாடக கலைஞனா வரும் பொழுதும் அந்த தாயுடைய உள்ள உலகாயுதம் அடையுதான். இப்ப பிள்ளை வந்ததுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன். முதல்ல தாய் உள்ள விழுந்துச்சு. அந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றாச்சா உலகத்துல பெற்றவர்களுக்கும்
அவனுக்கும் பெருமை, அந்த பிள்ளையார் நாட்டுக்கும் பெருமை. இப்ப குடிக்க காசுன்னா தாய குறவல மிதிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சாமி சாமி பெத்தவங்க வச்ச பேரும் பிணம் என்று மாறுது. நம்ம பாடுபட்டு சேர்த்த சொத்து எல்லாம் நம்ம வாரிசு கிட்ட போகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம கூடி வாழ்ந்த பொண்டாட்டியோ புருஷன் செத்து போயிட்டாருன்னு கூட ஆகுது. 3 நாள் முக்கி அழுகும். 4 நாள் தலைக்கு என்ன வச்சு குளிச்சு போட்டு 5 நாள் தட்டத்துக்கிட்டு 100 நாள் வரைக்கும் போமையிலன்னு போயிடும். இருக்க துடிக்கு சந்தோஷமா இருக்கணும் சாமி. கரணை இறந்துடுறான், கரணே இறந்துடுறான். அப்படி இறந்தவன கூடவே செத்தாது பொண்டாட்டி. ஆமா, யார்? சிவாகி. அந்த காலத்துல அதே போல ராமன் இறந்தான். ராமன் எங்களை பார்த்து மண்டோதரி முறையா இறந்தார், உடன்கட்டு ஏறினார். எப்போ இது? அது அந்த மகாபாரத ராமாயண காலத்துல புருஷன் வச்ச சோத்த திங்கிறதுக்காண்டி ஒரு சில பெண்கள் இருப்பாங்க. அதே போல கணவனோட எச்சு சோத்தை சாப்பிடறதுக்காண்டி. முந்தியெல்லாம் புருஷன் சோற சாப்பிடறதுக்காண்டி இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் புருஷன் சோத்தையும் சேர்த்து தின்னுட்டு தூங்கிடுதுங்க. குடும்பமா இருக்கா? முதல்ல புருஷனுக்கு பயந்த பொண்டாட்டியை பார்த்தோம். அது கலியுகத்துடைய தன்மை அப்படிதான் இருக்கும். ஆமா சாமி. ஏன்னா அந்த காலத்துல வேலம் போதுகிற வேலியோர்க்கு ஒரு மலை, ஆமா, நீதி மன்னல் நெருங்கியோர்க்கு ஒரு மலை, மாதர் கற்பனைய மண்ணிற்கு ஒரு மலைன்னு அப்ப 3 மலை வெஞ்சிச்சு. இப்ப அப்படியா இது? எங்க மலை மைத்தரோட எப்படி போய் அரிசி விட்டுட்டு வந்தவருக்கு ஒரு மலை, வரிசை நப்பிய வந்தவருக்கு ஒரு மலை, புருஷனை கொண்ட புண்ணியவதிக்கு. புருஷனை கொண்டாலும் புண்ணியவதி தானே. அப்ப புண்ணியவதியில சாமி அவன் புருஷன் செஞ்ச விதி. அத அவனையும் விடாது நம்மளையும் விடாது சாமி. இந்த உலகத்துல எல்லாமே சில காலம் தான். ஊழ்வினைன்னு ஒண்ணு வரும்போது மாத்த யாருனாலும் முடியாதுடா. நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். மனிதனுக்குத்தான் ஊழ் விளையும் நினைக்காதீங்க, தெய்வத்துக்கே ஊழை வந்தது. தெய்வத்துக்கு. ஆமா, அதனாலதான் பிரம்மனுடைய தலை, எங்க அப்பா தலைய சிவபெருமான் பிரிச்சு எடுக்கும் போது கபால கையில மாட்டிக்கிடுச்சு, கடிச்சுக்கிடுச்சு. ஆமா, அதை எடுக்க அதனால முடியல. கடைசியில என்ன ஆச்சு? மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் என்னை போட்டு ஒரு கோமாளி விட்ட மட்டும் நகைச்சுவை விட்டு அந்த தலையாகப்பட்டது விழுந்தது. அப்படியா கோபிகரை போட்டு ஆடினாராம் நகைச்சுவையா. ஆடின கபால விட்டுச்சான். அந்த விட்ட இடம் தான் முதல் இன்னைக்கு விட்ட வாசல்னு சொல்றோம் இல்லையா? விட்ட வாசல். ஆமாங்க, அதான் பிரம்ம கத்தி தோற்றம். விட்ட காரணத்தினால்தான் பிரம்மனுக்கு அந்த உள்மனை வந்துச்சு. விட்ட வாசல் ஒரு இடமே இருக்கு. அந்த தலை விழுந்து 2ஆவது பிளந்த இடம் தான் இன்னைக்கு ஈரு ஓனாய் போனது. இன்னைக்கு ஈரோடு இருக்கு. நீ உண்மையான சிவனாக இருந்தா நீ விடுத்து வர உண்மையானது தானா? தலையிலேயே அப்படியே தலையில கையை வச்சு போல பசுமா சொல்றேன். அப்படி வசுமாவே கைய வைக்கும் போது சிவனே பயந்து போய் ஓடினாரு. அரிஞ்சலிகளை மறைஞ்சாரு. அந்த நேரம் ஆபத்தான கருணாமூர்த்தியை காப்பாற்றணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவே வந்தாருல்ல. அப்படி வந்ததுனால மோகினியாக உருமாறி மோகினியா. ஆமா, அரியும் அவனும் சேர்ந்து ஹரிவராத்மஜம் விஸ்வமோகனம் ஹரிகதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிகராத்மஜோ தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா துள்ளி துள்ளி நீ பாரம்மா சீதையம்மா. வாழ்க்கையில 6 மாதம் அசோகனுக்கு சீதை 6 மாதம் சாப்பிடல. இல்ல பட்டினாலே கிடந்தா கடைசியில இனிமே நம்ம புரிஞ்சு வர மாட்டேன், நம்மளால இனிமே உயிர் வாழ முடியாது அப்படின்னு என்ன பண்ணா, அப்படியே அந்த கொடிய வளர்ச்சி மாதிரி கொடிய வளர்ச்சி சுருகு போட்டு செத்து போயிடுவோம்னு சீதையை நினைத்தார் ராமன் மனைவி. அப்ப ஸ்ரீராமன் குறிச்சார் ஆஞ்சநேய பெருமாள். அப்ப ஆஞ்சநேயர் வந்து உங்கள் கணவர் வருவார், உங்களை காப்பாற்றுவார், இதோ கலையாளி காமிச்சார், அடையாளத்தை காட்டினார். அப்ப அவளுக்கு தெம்பு வந்ததா. நல்ல சமயத்தில் வந்து சொல்லி செவிடாக என் வயிற்றுல பாதுகாத்து ஆஞ்சநேயா எனக்கு சிரஞ்சீவியா நீங்களா, கண்டிப்பா ஆசீர்வாதம் சிரஞ்சீவியா நீங்களா அப்படின்னு அதுக்காகத்தான் எனக்கு சிரஞ்சீவியா 7 பேர் இருக்கேன் உலகத்துல. மாமலி, பரசுராமன், மார்க்கண்டகன், அசோத்தமன், வேதவியாசன், விபீஷணன், ஹனுமான், இவங்க 7 பேரும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். அப்படி சிரஞ்சீவி பட்டம் பெற்றவங்க யாருனால? ரஜிஸ்டர் வாயினால பிரமரிசி பட்டம் வாங்கணும். அது மாதிரி சீதையே ஆஞ்சநேயருக்கு கொடுத்தார்ல, அவன் சொன்னான் ஏமா வேணும் என் முதல்ல உட்காந்துக்குங்க, நான் வீட்டு உங்க கணவர்ல விட்டேன்னு சொன்ன உடனே உட்கார்ந்து வந்த ஆஞ்சநேயா. ஆனால் என்னுடைய தெய்வம் ராமன் முடியாதவனா
ராமச்சந்திரன் நினைச்சா எல்லாம் நான் நினைச்சா இந்த அசோகவனத்தை இலங்கை அழிச்சு விடுவேன். அப்படி நான் அழிச்சா சீதாமயம் என்றுதான் வருமே தவிர ராமாயணம் என்று வராது. அவன் ராமன் என்னுடைய கணவன் மேலே வரணும்னா பொறுத்தால் பூமி ஆழ்வா, அதாவது பொறுமை கடலினும் தெரியுது. அதனாலதான் பொறுமையா நான் இருக்கின்ற ஆஞ்சநேயா, இந்த நேரம் நல்ல செய்தி சொன்னதுக்கு நன்றி. சீக்கிரம் எங்க வீட்டுக்கார வர சொல்றா. பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் சார்? ஆமா, பொறுமை ரொம்ப நல்லதா. உண்மைக்குமே பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு இன்னைக்கு எல்லாம் நான் தான் சாமி. ரொம்ப பொறுமையா இருக்கு. எப்படி? பங்குனி உத்திரம் தானே சாமி, நல்ல திருநாள். வீட்டுல ஒரு சம்பவம் நடந்து சாமி. வரும்பொழுது நல்ல சம்பவம். என்ன சம்பவம் கேட்டா நீங்களே அடிக்க வருவீங்க. சொல்லுவா சாமி, நீங்களே சண்டைக்கு வருவீங்க. சண்டைக்கு வருவீங்க. இன்னைக்கு கேள்வி உங்களத்தை கேட்க போறேன். சண்டையா? சண்டைதான். என் முன்னாடி கத்தி எடுத்து நீ சண்டை போட்டா நான் புத்தியால சண்டை பண்ணுவேன். அந்த புத்தி வச்ச ஒரு கேள்வி சாமி. கம்ப வச்சு நீ கலகம் பண்ணா நம்பால கலகம் பண்ணுவீங்க. அறிவால வச்சு கலகம் பண்ணா அறிவால கலகம் பண்ணுவேன். இதே சாமி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன? என் முண்டாட்டி நீங்க பங்குனி துளசி முருகன் படத்தை மட்டும் லேசா தொடச்சுக்கிறதா சாமி. கதம்ப மலையை சுத்திக்கு இருந்தா பக்கத்துல அத்தனை சாமி இருக்கு, ஏமா அந்த சாமிக்கு கதம்பம் போடுன்னு கேட்டேன். எனக்கு முருகன் சாமியத்தை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பங்குனி உத்திரம் வேற எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னா இதே சாக்குன்னு நான் ஒரு கேள்வியை கேட்டேன். முருகனை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டேன். முருகனை எந்த அளவுக்கு பிடிக்கும்? உங்களை எனக்கு பிடிச்ச அளவுக்கு முருகன் சாமி அவ்வளவு பிடிக்கும்னு சொன்னான். முருகன் சாமி ரொம்ப பிடிக்கும். அப்பதான் நான் ஒரு கேள்வியை கேட்டேன் சாமி. ஏமா முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டின்னு தெரியுமான்னு கேட்டேன். முருகனுக்கு வள்ளி தெய்வான 2 கொண்டாட்டி எனக்கு தெரியும் சொன்னான். அதத்தான் நானும் சொன்னேன். ஏமா முருகனும் ஆம்பளதான், உன் புருஷன் நானும் ஆம்பளதான். முருகன் 2 கட்டி இருக்காரு, நான் ஒண்ணு கட்டிட்டேன், இன்னொன்னு பாத்துக்கிறவான்னு கேட்டேன். நல்ல செருப்புட்டு அடிச்சிருப்பா. என் மண்டாட்டி என்னை திட்டல சாமி, வையல, அன்பா சொன்னா. நான் கும்புற முருகனே 2 கொண்டாட்டி கட்டி இருக்கு, நீங்க ஒன்னா தப்பா? தைரியமா கட்டிக்கிங்க மாமாண்டா. சந்தோஷம் பூரிச்சிருச்சு. பதிலுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்டா சாமி. இங்க ஒரு பிரச்சனை. சாமி புராணம் நிறைய பேசுனீங்க. என் முண்டாட்டி கேட்டா, மாமா உங்களுக்கு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டான். உங்களுக்கு தெரியுமா சாமி? மகாபாரதமே முனிவர் அதத்தான் நானும் தெரியும். நீங்க நினைச்சுக்கிறீங்க தெரியுமான்னு என்ன கேட்காத. அதத்தான் நானும் கேட்டேன். தெரியும். மகாபாரதத்துல பாஞ்சாலி தெரியுமான்னு கேட்டான். ஆமா தெரியும்னு சொன்னேன். ஆமா பாஞ்சாலி பொம்பளை தானே? ஆமா. அவ கேட்டான், ஏன் மாமா நானும் பொம்பளை தானே? ஆமா. பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷன் கேட்டான். 5 புருஷன். ஒண்ணு நீங்க இருக்கீங்க, மிச்சம் 4 நான் பாத்துக்கிற வேண்டாம், மூடிட்டு வந்துட்டேன். செக்கடிக்கிறதுக்காக திருப்பி அடிச்ச மாதிரி முன்ன வாய்க்காதான் பின்ன வரும். அதே மாமியா உடைச்சா மஞ்சட்டியும் மரும உடைச்சா மஞ்சட்டியும். அதுக்காக தான் சொன்ன, வாழ்வதிலே ராமனை போல வாழ கத்துக்க ஒருவனுக்கு ஒருவனா. என்ன தெரியுது? கொண்டாட்டியா இருந்தாலும் வாயை பார்த்து கொடுக்கணும். வாழ்வதிலே ராமனை போல ஏகபத்தி விருதாக வாழ கத்துக்க. வணங்குவதிலே கும்பிடுறத கண்ணனை கும்பிடுறதோட வச்சுக்க. கண்ணன் கொள்கையை பின்பற்றானே. கண்ணனுக்கு 60,000 கோபிகா திரிகள், 10,000 பாமா ருக்குமணி வேற, 60,000 கோபிகா திரிகள். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? நான் பொண்டாட்டி கட்டினால என் குடும்பம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு மனைவி இருக்கா? 52 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி மாயை 52. அதுல போன உடம்பு தானா? உடம்பு எப்பவுமே இப்படிதான் இருக்கு. ஒண்ணு கட்டி எங்களுக்கு உப தெரியுமா இருக்கு சாமி. 52 கட்டி என்ன பால் பண்ணது நடத்துறீங்களா? அல்லடா, அது மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாடா அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒரு நேரம் உபகரணனாக பிறந்து 52 பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு நேரத்தில் 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். எத்தனை? 60 பிள்ளை. 60 கணக்கு இடிக்குது. கொண்டாட்டி 52, பிள்ளை மட்டும் 60னா எது ஓவர் டியூட்டி வாத்தீங்களா? கண்ணீர் மீண்டும் தாத்தம் கேட்கிறேன். 10 மாதம் சுமந்த பெற்றோம். 10 மாதம் சுமந்து பெறுவது கருவிலை இருந்து பெறுகிறான் தாய். அப்ப நீங்க? நான் அப்படி இல்லை. நினைத்த மாத்திரத்திலே 3.25 நாளிகைக்குள்ள. நீங்க எப்படி பார்த்தாலும் பிள்ளை வருமா? ஆமா. அப்ப நீங்க பார்த்தா பிள்ளை வரும். பாத்தீங்களா சாமி? இல்லடா, உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசத்தை. எப்படி? நீங்க பார்த்தா பிள்ளை வரும். கல்யாணம் அதான்டா உண்மை. அவன் தான் ஆன்மகை. அதான் முருகன் சொல்லுவாங்க, ஏறு மகிழேறி விளை யாது முகம் ஒன்றுனா ஏறு என்பதற்கு மதுவையரே ஆண்மை. ஏறெடுத்து விழுகிறதே விவசாயி தானே. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்.
என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கோடி பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் சத்துணவு கொடி ஆக சத்துணவு கொண்டு வந்தவர் யார்? சாப்பாடு மட்டும் இல்லைன்னா ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டேன் என்பார் பேரை அண்ணா. அதான் சொன்ன அறிவுக்கு வணங்கு, அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் முழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று நீங்கள் நாங்கள் நடந்து போனா பூமியில நிழல் தெரியும், ஆனா வள்ளலார் வரும்போது பூமியில நிழல் தெரியாது. ஏன்னா வள்ளலார் துணியில் உட்கார்ந்து ஒரு ஒரு மார்க்கமாக வரும்பொழுது, அவருடைய சிஷியர்களோடு வரும்பொழுது ஒரு ஞானி ஒருத்தர் நிர்வாண சாமி உட்கார்ந்து இருந்தாராம். அந்த வழியா மனிதர்களா நடந்து போறத பார்த்து யார் மனிதனா இருக்கு தெரியுண்டா, மாடு போகுது, எருமை போகுது, நாய் போகுது, வண்டி போகுது அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த வழியை வள்ளலார் சீடர்களோடு அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி அப்படின்னு வந்தாங்கல்ல. இந்த யார் என்று இதோ மனிதன் போகின்றான் கையெழுத்து கும்பிட்டாரா வள்ளலார். அப்ப மற்றவர்கள் மனிதனா தெரியல அவருக்கு. வள்ளலார் வரும் பொழுது மனிதனாக தெரிந்தார், நல்லவராக தெரிந்தார். காரணம் என்ன? அவர் மிக 9 வயதிலே வள்ளலாரி கிணறி கண்ணாடி முன்னாடி திருத்தணி முருகன் காட்சி தந்தார். முருகனை நேரில் பார்த்தவர் அவர் ஒருத்தர் தான். அவ்வேற்பட்ட அந்த தன்னையை சொன்னவர் வாரியார் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் சுவாமி. அந்த மாதிரி இல்லாமல் பிறக்குமா? இல்ல சார். அதனால 63 நாயன்மார்கள் இருந்தாலும் 64வது நாயன்மார்களாக வள்ளலாரை இன்னைக்கு நம்ம சேர்க்கிறோம்னா கண்டிப்பா எதுக்காக? மனிதன் அந்த மாதிரி தெய்வீக சிந்தனையோடு அப்பேற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவுல வள்ளலாரை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது. நாங்கள் அப்பேற்பட்ட தெய்வத்துக்காக நீங்க காவல் காத்துக்கிறோம். அத்தனை பேர் சிவசிவமாக இருந்தாலும் ஜாதமன் பாப்பையாக இருந்தாலும் வள்ளலாரை பார்த்துதான் எல்லாரும் கண்ணதாசன் முறைக்கொண்டு வள்ளலாரை பின்பற்றித்தான் ஆன்மீக பாதைக்கு வந்தவர் கண்ணதாசன். கண்டிப்பான முறையில் இவன் நிறைய செய்தியெல்லாம் நீ இந்த மாதிரி ஆள் வரும்போதுதான் என்னால பேச முடியுது. கண்டிப்பா சில பேர்த்த பேச முடியாது. சில நேரம் வந்துமே நம்ம பாட்டுக்கு கற்பனை வரலாம் போகக்கூடாது போயிருந்து நம்ம பாட்டுக்கு வரலேன்னு பேசி போக வேண்டியடா. ஏட்டி சொல்றா கறிக்கு போதுமா சாத்தியார் வாழை மட்டும் எழுதி போடுவார். அப்படின்னு ஒப்பிக்க முடியுமா? இடம் போது ஏற்பாடு பார்த்து அப்படின்னா சமயம் இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில நேரத்தில் பேசாம போயிரு அப்படின்றாங்கல்ல. ரொம்ப அதிகம் பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்காது. கண்டிப்பா அதிகம் பேசிக்கிட்டே இருந்தா அந்த தடுத்துறீங்க. அதனால ஒரு வாழை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு எங்க ஒரு வாழை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு தேவைப்படும். திங்கிற அடிக்க மாட்டாங்க. வெந்திரிச்சா வேகலையானு தாய்மார்கள் ஒரு வரைக்கை கரண்டி எடுத்தாங்க பார்ப்பாங்க. வெந்திரிச்சு வேகலைன்னு சாமி அப்படி ஒரு வாழை சோறு சரியா வெந்திரிச்சு வடிச்சோம்னா ஒரு சட்டி குழம்பு சரியா இருக்கும். ஆமா, ஒரு வாழை சோறு சரியா ரொம்ப வெந்திரிச்சுன்னு வையே பொங்கல் மாதிரி குழம்பு போச்சுன்னா பாய மாதிரி குழம்பு ஊற்றி குடிக்க முடியுமா? அதே போல சரியா வேகாம போச்சாலும் அதிகரிசி மாதிரி போயிடும். அவன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. எங்க அப்பா பிரம்மா, எங்க அப்பா நம்பி இடத்துல எங்க மாமா ஆடியர் அம்பலத்திலே நம்மலாம் ஆடுறது இடைய வெட்டி சம்பளத்துல. அது உங்க கோவில் சம்பளம் எவ்வளவே எழுப்பி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எங்க அப்பா பிரம்ம அவர் இருப்பது சத்தியலோகம். நாங்கள் இப்ப திணைப்பணம் அவர் எங்க மாமா ஆடியர் திருக்கூத்து. நாம் ஆடுவது இயலிசை நாடகம். இயல் என்பது இயல் என்பது நடிப்பு, பேச்சு. இசை என்பது பாட்டு. நாடகம் என்பது நடிப்பு. ரொம்ப சங்கராஜனா அருமையாக அற்புதமாக செயல்படுகின்றார். உங்க கதாபாத்திரம் சிந்திக்க வைக்கணும். என் பாத்திரம் 4 பேரும் சிரிச்சாத்த என் பொழப்பு ஓடும், சிரிச்சாத்த என் பொழப்பு சிரிச்ச பொழப்பா இருக்கு. ஆமா, உன்னைய பார்த்தா ஊரே சிரிக்குது இல்ல? கண்டிப்பா ஊர் சிரிச்சாத்தா உன் பொழப்பு ஓடும். சட்டுன்னு ஊர் சிரிச்சா ஊர் சிரிக்குமா? ஊரில் உள்ள மக்கள் தங்கராஜ நகைச்சியை பார்த்து பேச்சை பார்த்து சிரித்தார்கள். நானும் சொல்லக்கூடிய அற்புதமான கதைகளை கேட்டு சிந்தித்தார்கள். ஆக சிந்தனைக்கு ஒன்று வேணும், சிரிப்புக்கு ஒரு வேணும். கணவன் ஒருவன் தான் மனைவின் ஒன்று, இருட்டின் ஒன்று இருந்தா வெளிச்சம் ஒன்று, இன்பம் ஒன்று வந்தா துன்பம் ஒன்று. அதோட ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் தாவியம் பாடி நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவன் கோடி
நினைத்து பார்த்து நிம்மதியை நாடுறா அப்படின்னா அதனால பானவடிக்க வந்து உள்ளே காணம் கேட்டது. அன்பு தங்கை வள்ளிநாயகி திணைப்புடத்தில் காவல் பணி விருது இருந்தால் அப்ப அதுல யார் இருக்கா? என்னுடைய காதலி சுவாமி. உனக்கு ஒரு ஆளா இருக்கு சாமி. ஊருக்குள்ள கையால் இழுத்து கொடுத்தவனே 4 வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்குள்ள கிடக்கிற கொட்டா குச்சி கூட ஒரு குச்சியை கோத்துக்கிட்டு கிடக்கு. உனக்கு வேணாமா? நான் பொம்பளை வச்சுக்கிற தப்பு இல்லை, பொண்டாட்டி. என்னைக்கு ஒரு ஆண்மகனாக பிறக்கிறானோ அவனுக்கு ஒரு பெண்மணி கோட்டையில பிறந்தாலும் கோட்டை முடியலப்பா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் புரோக்கர் கொடுத்த வரம். கடை தாராவதி தரணிஸ்ரீ. ஆமாங்க ஐயா. சோழங்குருணி ராஜாராம் அன்பளிப்பாக துபாய் அன்பு மாமா ராஜாராம் மாமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மட்டும் அன்பு மதினி வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஆமா வந்திருக்காங்களா? சரி சரி. அன்பு மதினி அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு மாமா ராஜாராம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த முறையில் நன்றி நினைந்த வணக்கம் தெரியப்படுதும் நன்றி. ஐயோ மயிச்செடுக்காங்க ஆளை காணாமே. வானே வானே பையவா பையவா. வாருங்கள் சுவாமி. சாமி அந்த சாமி அடங்குற சாமி இல்ல, வந்திருக்க சாமி தேவலோகத்தின் சாமி. ஆமா சாமி. இது வேற ஜக்கு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வீணைய ஒதுக்கிட்டு சாமி தட்டும். பக்கத்துல வர சொல்லுங்க. ஏற்கனவே அம்மகிட்ட கல்யாணம் பண்ணி சின்ன பிள்ளை செஞ்சுட்டு போகுது. வாங்க சாமி, எதிர்த்தாலும் 10 ரூபாய், எதிர்த்தாலும் 10 ரூபாய். எனக்கு விஸ்வாமித்திரன் ஞாபகம் வந்து விட்டது. இப்படிதான் அவரும் தவம் செய்ய போனார். இந்திரன் பார்த்தான்,
இந்த நம்ம பதவிக்கு வேட்டு வைக்க செஞ்சுட்டானே இவனை வேட்டு வைக்கணும்டான்னு ரொம்ப ஊர் வைக்க கூப்பிட்டு அது முன்னாடி ஆடு கட்டிட்டார். இவன் இந்த மாதிரி தூக்கிட்டு ஆடுனான். அவர் தவம் பண்ணவர் என்ன பண்ணாரு, கவட்டையும் வச்சுக்கிட்டு கவட்டையை அங்கிட்டு கலந்து போட்டுட்டு கவட்டோட தூக்கி போட்டுட்டு அவன் கவட்டையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் மேடகம் இருந்தாலும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஏடா முருகா, நம்ம அப்படி செய்ய முடியுமா? அது இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஆகாயம் பந்தலிலே சொல்லியாச்சா? சாமி வந்திருக்கு நம்ம இடத்துக்கா? ஆமாத்தா. இந்த சாமி நான் ஆறதாரு அழைத்து வருகிறேன். வாங்க சாமி. பாருங்கள் வணங்குகிறோம். பருவம் எனது பாடு, பார்வை எனது ஆடு. பருவம் எனது பாடு, பார்வை எனது ஆடு. தவ முனி வரி வருது, தருணமாகி வருது. தவ முனி வரி வருது,
இருடைய வருக கைவாணி தவப்புதல்வரை வருக ஞானத்தின் திருவுருவை வருக நான் வருகின்ற தத்துவமே வருக வருகின்ற என் சார்பாக என் நிலைமை நாட்டு மக்களின் சார்பாக வணங்குகிறேன்.